உன்னோட முடிவு உன்னோட தான் இருக்கிற வரையும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஒரு ஊர்ல அப்பா பையனும் சந்தையில கழுதையை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஊரு முக்கில் இருந்த 4 பேரு யார் அவனுங்க கழுதையை வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கானுங்க, முட்டா பயலுங்கன்னு பேசிக்கிறாங்க. அதை கேட்ட அந்த பையன் உடனே கழுது மேல உட்காந்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கும் அந்த 4 பேரு இந்த சின்ன பையன் பாரு அவங்க அப்பாவை நடக்க விட்டுட்டு இவன் உட்காந்து வந்துட்டு இருக்கான், மரியாதை தெரியாத பையன் பேசிக்கிறாங்க. இதை கேட்டதும் 2 பேரும் கழுது மேல உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கும் அந்த 4 பேரு யார் அவனுங்க வாயில்லாத ஜீவனை கொடுமைப்படுத்துறாங்க, கல் நெஞ்சக்காரங்கன்னு பேசிக்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் எனக்கு இந்த வம்பே வேணாண்டான்னு கழுத காலை கட்டி தோல்ல வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. சடனா வண்டி குறுக்கால வந்து ஒரு ஆக்சிடென்ட். அந்த கழுதை பாலத்துக்கு கீழே இருந்த ஆத்துல விழுந்துருச்சு. கழுத கால் கட்டி போட்டிருந்தனால அதால நீச்சல் அடிக்கவும் முடியல. சோ இறந்தும் போயிருச்சு. அப்பதான் அந்த அப்பனும் பையனும் புரிஞ்சுக்கிறாங்க 4 பேரு 4 விதமா பேசுறாங்கன்னு. அந்த 4 பேரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண போய் நம்ம ஆசைப்பட்டதை தொலைச்சிட்டோமேன்னு. இந்த உலகம் எல்லாமே பேசும், ஆனா பேசுறாங்கன்னு கேட்டு கேட்டு ரியாக்ட் பண்ணா உங்க ஆசையும் உங்க வாழ்க்கையும் அந்த கழுத மாதிரியே போயிடும். Too many voices around you, but only one loss, yours.